ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி டே 5 ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான கருப்பு கொண்டக்கடலை பணியாரம் அண்ட் கார சட்னி தான் பண்ண போகிறோம். பணியாரத்துக்கு 50 கிராம் ஊற வச்ச கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து அரை முடி தேங்காவை இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா மாவு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை சேர்க்கும் போது பணியாரம் இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பணியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பணியாரக்கல் வச்சுட்டு பணியாரக்கல் சூடானோன்னே கீ இல்லை எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. அப்போ தான் பணியாரம் உள்ளே நல்லா வெந்து வரும். பணியாரம் ஒரு சைடு நல்லா இப்போ வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது சட்னிக்கு ஒரு ஜாரில் 7 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பணியாரம் சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. நான் இதே மாதிரி சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை டே 6 ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் பார்க்குறேன்.